ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேற்று வந்து எனக்கு இருமல் நிற்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க. சுடு தண்ணியில் தேன் கலந்து குடிங்க, நல்லா ஆகிடும் அப்படின்னு சொன்னீங்க. ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி சூப்பு வச்சு குடிங்க, டக்குன்னு கேட்கும் அப்படின்னு சொன்னீங்க. நேற்று வந்து திங்கக்கிழமை நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டோம். நாளைக்கு தான் புதன்கிழமை நாளைக்கு தான் நம்ம ஊரில் வந்து மார்க்கெட்டு. நாளைக்கு தான் வாங்கிட்டு வந்து ஏதாவது சூப்பு வச்சு எதாவது குடிச்சிடணும். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக சரி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியல. இந்த மாதிரி ஜுரம் எதுவுமே இல்லை எனக்கு. வெறும் இரும்பல் மட்டும்தான். எனக்கு தலை கூடும் நேற்று வலிச்சது, அவ்வளோ மெடிசன் சாப்பிட்டோட சரியாயிடுச்சு. ஆனால் இரும்பல் மட்டும் நிற்கவே மாட்டுது. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, உட்காந்துக்கிட்டே இருந்தேன் அந்த இரும்பலில். அப்போ நேற்று நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, கோயம்புத்தூர் சைட்லேயுமே இந்த மாதிரி தான் கர்ப்பிணி பெண்களுக்கு எந்த வேலையும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இங்கே ஒரு சில வேலை நிறையாவே இருக்குது. அந்த மாதிரி தான் என் மாமியார் எந்த வேலை செய்யக்கூடாது, அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொன்ன நிறைய பேருமே சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பால்வாடியில் வந்து எல்லா மந்த்துமே மாதமாக இருக்காங்கள அவங்க எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு பொருள் கொடுப்பாங்க. நம்ம ஊர் சைடில் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் தருவாங்களே, இந்த மாதிரி இங்கே சாப்பிட்றதுக்கு தான் பொருள் தருவாங்க. நாங்கள் எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணி முடித்தேன். இப்போ வந்து பால்வாடியில் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, சத்து மாவு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சாப்பாடுலாம் கொடுப்பாங்க. அதை வாங்க தான் நானும் தம்பி இப்போ பால்வாடிக்கு போகிறோம். நடந்து தான் போகிறோம். வீட்டுக்கார கூட்ட வந்து சைக்கிளில் வந்து விட்டுட்டு வானுப்பார், நீ சைக்கிள் ஓட்டக்கூடாது, ஏன்னா கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் சைக்கிள் பின்னாடி தான் நிற்கிது பாருங்கள், சைக்கிளில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே நம்ம நடந்து போக வேண்டியதான். பால்வாடிக்கு தான் போகிறோம். பக்கத்து வீட்டு தம்பி இவன் ஸ்கூல் போகல, இவனோட ஸ்கூலில் விட்டுட்டு நான் வந்துடுவேன். ஸ்கூல் போகிற ட்ரெஸ்ஸு மாதிரி இல்லை, ஏன்டா ஸ்கூல் போகலான்னு கேட்டால் எங்கள் வீட்டில் சாப்பாடு பண்ணல, அதனால் நான் ஸ்கூல் போகல. இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்கிறான். சரி நம்ம போகலாம், பால்வாடியில் போயிட்டு என்ன தராங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டோம். ஸ்கூல் அங்கே தான் இருக்குது பால்வாடி. இவன் ஸ்கூல் பார்த்தோன்னே பயப்படுறான், நான் போக மாட்டேன் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாடா, அடிக்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் சொல்லிட்டு வந்திருக்கோம். பால்வாடி பக்கத்தில் வந்துட்டோம். உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வெளில வந்த அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இது வந்து குழந்தைக்கு சொட்டு மருந்து போன்ற இடம். எல்லாமே வாங்கி முடிச்சாச்சு, வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அதனால் தூக்கவே முடியல பேகு. நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லி காமிக்கிறோம். இப்போ ரோட்டில் நடந்து தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப குளிருது. இப்போவே டைம் 11 மணி ஆகிடுச்சு. சாரி, இந்த 11 மணிக்கே அவ்வளோ குளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. காலையிலையும் இன்னுமே குளிர் முடியல. கொஞ்சம் கூடவே பாருங்கள், வெயிலே காட்டவே இல்லை பாருங்கள், சுற்றிலுமே வெயிலாகவே இல்லை. போயிட்டு தான் இருக்கும். தம்பி தான் தூக்க வச்சுட்டேன், பேகை வந்து தூக்கிட்டு வரான். அவனுக்கு ஸ்கூலுக்கு போடானதுக்கு நான் இன்றைக்கி போக மாட்டேன், அடிச்சிருவாங்க, நாளைக்கு தான் போகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட நடந்து வந்துட்டு இருக்கான். சரி வீட்டுக்கு போகலாம். அங்கே வந்து புதுசாக ஒரு கோவில் கட்டுறாங்க பாருங்கள், இன்னும் கட்டி முடிக்கல. கேஜான்னு தேக்கிபா. இதெல்லாம் நடந்து வரக்கலாம் நானாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எப்படி சொல்லுதுன்னா, இது ஊர் மாதிரியே இருக்காது. கொஞ்சம் வீடு இருக்கும், கொஞ்சம் காடு இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சைடு ஃபுல்லாக வயல். இதுக்கப்புறம் தான் அரிசி எல்லாமே கட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடெலாம் பார்த்தோம், எல்லா சைடுமே மண் எடுக்கிறாங்களா, மண் எடுத்து எல்லா சைடு கொஞ்சம் மாதிரி குழி மாதிரி பறித்து விட்டுறாங்க. அதுலேயும் கொஞ்சமாக தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்கள், நல்லா பெஞ்சு. எனக்கு இனிமேல் தொண்டை அப்படி தான் இருக்குது. இப்போ வீட்டுக்கு நடந்தா போய் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல், கீரை பொரியல் வந்து செஞ்சது மாமியார் தான் செஞ்சாங்க. சுரக்காய் இருக்குல்ல, அந்த கீரை பொரியல் தான். இது எல்லாமே வச்சு சாப்பிட்றதுக்கு தமிழ்நாட்டு ஞாபகம் வருது. நம்ம ஊர் சைடில் லஞ்ச் டைமில் அப்படி தானே சாப்பிடுவோம். பொரியல், சாம்பார், ரசம் அந்த ஞாபகம் வருது எனக்கு. சரி வாங்க சாப்பிடலாம். பார்க்கலாம் இப்போ எனக்கு என்னென்ன சாப்பிட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொரி பேக்கெட்டு ஃபுல்லாக கொடுத்தாங்க. காலையில் மாமியார் வந்து கொஞ்சம் பொரினா மாமனாருக்கு பிடிக்கும், அவங்க சாப்பிடுவாங்க, சாப்பாடு குழம்பு கூட ஊற்றி சாப்பிடுவாங்க. பொரி பேக்கெட் ஒன்று ஃபுல்லாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அது வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக. அந்த பேரிச்சம்பழம் தான் எல்லா மாதமுமே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கவே முடியல, வெயிட்டாக இருக்குது. இது பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல,
சில பேர் பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, சில பேர் பெருங்கடலைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடில் பொட்டுக்கடலை தான் நாங்கள் சொல்லுவோம் இதை. அது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த ப்ரோட்டீன் ஒன்று கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. டெய்லியுமே பாலில் நான் கலந்து எங்கே எழுதி கொடுத்துருக்காங்க. நைட்டில் 2 ஸ்பூன், காலையில் 2 ஸ்பூன், 1 கிளாஸ் பாலில் கலந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்க பார்த்தா, நீங்கள் சிரிச்சிருவீங்க. இந்த கேக் தான் கொடுத்தாங்க. இது பேக்கெட்டோடு கொடுத்தாங்க. அப்புறம் நான் தம்பி கூப்பிட்டு போனேன். அவன் வந்தான். அப்புறம் தம்பி கொஞ்சமாக கொடுத்துட்டேன். அப்படி மாமனார் மாமியார் வந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சமாக சாப்பிட கொடுத்துட்டேன். அக்கா பசங்கள்லாம் வீட்டில் தானே இருந்தாங்க. நேற்று நைட்டு தான் அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்குலாம் கொஞ்சமாக நான் கொடுத்து அனுப்பிட்டு 2 பேக்கெட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு பேக்கெட் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு பேக்கெட் பிரித்து சாப்பிட்டாச்சு. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் இந்த வேர்க்கடலை, சில பேர் வேர்க்கடலை, மல்லாட்டை, கடலைப்பருப்பு நிறையவே சொல்லுவாங்க. அதுவும் அதுக்கப்புறம் எள்ளு, இது 2 தான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நானுமே இதை சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்டது என் வீட்டுக்காரர் தான் அதிகமாக சாப்பிட்டாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அவ்வளோ தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் முட்டைமே தருவாங்க. முட்டை, அதுக்கப்புறம் சத்து மாவுன்னு சொல்லுவோம்ல, அதுவுமே தருவாங்க. முட்டை இன்னும் வரலை இந்த மாதத்துக்கு. இந்த மாதம் வந்த உடனே அவனை கூப்பிட்டு முட்டை தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சத்து மாவு முன்னாடி மாதம் கொடுத்தாங்க. சத்து மாவு, முட்டை இதெல்லாமே கொடுத்தாங்க. இந்த மாதம் முட்டை இன்னும் வரலையா. அந்த உடனே முட்டை அப்படி ஒரு பண்டல்னு சொல்லுவோம். ஒரு பண்டல்னால் அப்படி ஒரு அட்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி முட்டை தருவாங்க. அது உங்ககிட்ட இந்த மாதம் லாஸ்ட்டு வருமா, எப்போ வரும்னு தெரில. வந்த உடனே காட்டுறேன். என்னால் இன்னுமே இரும்பல் நிற்கவே மாட்டுது. என் மாமியாருமே காலையில் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் துளசி, கற்பூர தழைலாம் சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே கசக்கி ஒரு கிளாஸில் ஊற்றி சுடு தண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி தேனுக்கு பதில் சர்க்கரை போட்டு இஞ்சி கொஞ்சமாக தட்டி போட்டு இது குடி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது குடித்த உடனே நிறையா இரும்பல் அதிகமாகிடுச்சு. இரும்பல் அதிகம்னா வெறியும் இது பண்ண உடனே வெறியும் அந்த மாதிரி சளி மாதிரி தான் அதிகமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, நிற்கவே மாட்டுது இரும்பல் எனக்கு வர. ஏன்னா குளிர் டைம் அதிகமாக வந்துச்சு, அதனால தான் அப்படி இருக்குது. அதுக்கும் மேலே ஆடு மாடெலாம் ஊரில் நிறையா இறந்து போகுது இப்போலாம். என்னன்னே தெரில, இந்த மாதம் இந்த குளிர் டைம் மந்த்லேருந்து நம்ம ஊரில் இதோட 5 பேர் இறந்து போயிட்டாங்களே, பாட்டி, தாத்தா அந்த மாதிரி. குழு கேட்டால் ஜுரம், குளூர் இந்த மாதிரி தான் சொல்லி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஆடுமே நிறையா இறந்து போயிடுச்சு. நம்ம வீட்டிலே 3 ஆடு இறந்து போயிடுச்சு. 2 குட்டி ஆடு இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அம்மா, அது மாசமாக இருந்துச்சு, நாங்கள் அது இருந்துச்சு, அதுவுமே நேற்று இறந்து போயிடுச்சு. கஷ்டமாக இருக்குது. நிறையா அந்த மாதிரி இறந்து போயிடுச்சு. பக்கத்து வீட்டில் 3 மாடு, பெரிய பெரிய மாடு 3மே. அது அப்படியே குளிரில் ஒரு 2 நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அதுவுமே இறந்து போயிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப குளிர் கேட்டால் குளிர் தான். எனக்கு அம்மா கிட்ட சொன்னேன், அந்த மாதிரி சளி பிடிச்சிக்கிச்சுமா. அம்மா சொன்னாங்க, சுக்கு வாங்கி பனை வெல்லம் போட்டு இஞ்சிலாம் தட்டி போட்டு குடி காலையில் டீ மாதிரி, சளி பிடிக்காதுன்னு சொன்னாங்க. இங்கே சுக்கு கிடைக்காது தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல. பனை வெல்லம் வேணால் நிறையா கிடைக்காது, வாங்கி தான் அதுக்கப்புறம் இது பண்ணி சாப்பிட்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.